பச்சை அரிசி வச்சு சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி, அதுவும் அடிப்பிடிக்காமல் குழையாமல் ரொம்ப சூப்பராக அதுவும் டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். சிக்கன் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கும், சாதமும் உதிரி உதிரியாக வரும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப் போல் பச்சை அரிசியை நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்க போகிறேன். குக்கரில் ஒரு 3லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, நல்லா பொடியாக நறுக்குன 2 வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட போகிறோம். அடுத்ததாக இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். சக்தி மசாலா நான் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு எந்த மிளகாய்த்தூள் வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 நல்லா பழுத்து இருக்கிற தக்காளியாக சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட போகிறேன். என்ன நல்லா இந்த மாதிரி பிரியும் போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், கெட்டியாக இருக்கிற தயிர் சேர்த்துக்கிறேன். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 கிலோ போல் சிக்கன் சேர்த்துருக்கேன். சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் தயிரோடு நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். சிக்கன் சேர்த்துட்டு 15 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வதக்கிட்டு ஒரே ஒரு அழகு தண்ணி சேர்த்துருக்கேன். எந்த கப்பில் நான் மெஷர் பண்ணணும் அரிசி, அதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்து 2 விசில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ இதில் இருக்கிற தண்ணியை நம்ம மறுபடியும் வேறு ஒரு கிணத்துல சேர்த்து அளந்துட்டு அதுக்கப்புறமா குக்கரில் சேர்க்க போகிறோம். ஏன்னா 1 கப் பச்சரிசிக்கு 2 கப் தண்ணி, இதுதான் கரெக்டான அளவு. இப்போ அளந்து தண்ணி ஊற்றிட்டு கடைசியாக ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுட்டேன். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க, உப்பு கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை வடிச்சிட்டு சேர்த்துறோம். சேர்த்துட்டு மேலே கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துட்டு ஃப்ளேம் நல்லா ஹையில் வைக்கிறேன், விசில் போடலை. இப்போ மேலே நல்லா புகை வந்ததுக்கப்புறம் விசில் போட்டுட்டு ஃப்ளேமை ஃபுல்லாக லோ பண்ணிடுறேன். கரெக்டாக 10 நிமிஷம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். மறுபடியும் 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி கலர்னிங்கன்னா சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி. நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். நீங்கள் எந்த அரிசியில் செய்கிறதாலும் இதே ரேஷியோ தான். பாஸ்மதி அரிசி சேர்த்திங்கன்னா 1 கப் அரிசிக்கு 1.25 தண்ணி, சீரக சம்பா சேர்த்திங்கனாலும் அதே மெஷர்மெண்ட். பட் பச்சரிசி சேர்த்திங்கன்னா 1 கப்புக்கு 2 கப் போல் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா வாவ் சூப்பராக இருக்குங்க சிக்கன் பிரியாணி. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.